தமிழக அரசியலில் தற்போது நிலவி வரும் பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய நிர்வாக புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அண்மை காலமாக அதிமுகவின் உட்கட்டமைப்பு மற்றும் தலைமை பொறுப்புகள் குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்து வந்த நிலையில் அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது ஒரு அதிரடியான புதிய பட்டியலை அவர் வெளியிட்டுள்ளார். கட்சியின் மிக முக்கியமான மற்றும் செல்வாக்குமிக்க சீனியர் தலைவர்களுக்கு உயரிய பதவிகளை வாரி வழங்கியிருக்கும் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புதிய நியமனங்களின்படி அதிமுகவின் அசைக்க முடியாத சக்திகளாக கருதப்படும் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் SP வேலுமணி ஆகியோருக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற மிக உயரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் கட்சிக்கு மீண்டும் வலு சேர்க்கும் நோக்கில் இந்த அதிரடி நகர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களுடன் தங்கமணி, KP அன்பழகன், காமராஜ் மற்றும் KC வீரமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுக்கு அமைப்பு செயலாளர் மற்றும் கொள்கை பரப்பு இணை செயலாளர் போன்ற முக்கிய பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எடப்பாடி பழனிசாமியின் இந்த திடீர் ராஜதந்திர நகர்வு கட்சியின் அதிகார மையத்தை மீண்டும் தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதையே காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். இந்த அதிரடி மாற்றத்திற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான அரசியல் கணக்கு ஒளிந்துள்ளது. சமீப காலமாக அதிமுகவிலிருந்து சில முக்கிய நிர்வாகிகள் விலகி மாற்று கட்சிகளுக்கு சென்று வரும் நிலையில் எஞ்சியிருக்கும் மூத்த தலைவர்களை தக்க வைத்துக் கொள்வதும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்குவதும் அவசியம் என்பதை EPS உணர்ந்துள்ளார். கட்சிக்குள் நிலவி வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை களைந்து உள்கட்சி ஒற்றுமையை நிலைநாட்ட இந்த தலைமுறை தலைவர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியாகவே இந்த புதிய பொறுப்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடிமட்ட தொண்டர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை அனைவரையும் ஒருமுகப்படுத்தி வரும் தேர்தல்களை சந்திக்க அதிமுக தற்போது தயாராகி வருகிறது. எதிர்பாராத இந்த திருப்பத்தால் அதிமுக தொண்டர்கள் தற்போது பெரும் உற்சாகத்தில் உள்ளனர். சமூக வலைதளங்களில் இந்த புதிய பட்டியலை பரவலாக பகிர்ந்து வரும் அவர்கள் எடப்பாடியின் இந்த மாஸ்டர் பிளான் கட்சிக்கு ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சும் என நம்புகின்றனர். ஒருபுறம் தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுகவின் அரசியல் நகர்வுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அனுபவம் வாய்ந்த பழைய ஜாம்பவான்களை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தனது வார் ரூமை வலிமைப்படுத்தியுள்ளார். வரவிருக்கும் இடைத்தேர்தல்கள் மற்றும் சட்டமன்ற தேர்தலை இந்த சீனியர் பட்டாளத்தின் வியூகங்கள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.